ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த டிமைனிங் பண்ணது தான் ரொம்ப டைம் ஆச்சு, அதுவாச்சு. ஏன்னா ரயில்வே ட்ராக் மட்டும் இல்லை, ட்ராக்கை சுற்றி இப்போ ஒரு இடத்துல ட்ராக் பக்கத்தில் ஸ்டேஷன் கட்டணும், ஸ்டேஷன்லையும் பார்க்கணும் இல்லையா. ஸோ அந்த ட்ராக் ஏரியா ப்ளஸ் இந்த பக்கம் கொஞ்சம் ஏரியா, இந்த பக்கம் கொஞ்சம் ஏரியா, தென் எங்கெங்கே ரயில்வே ஸ்டேஷன் வருமோ அங்கெல்லாம் வந்து எல்லாம் டிமைனிங் முடிச்சதுக்கப்புறம் தான் தென் இது பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிமைனிங். இப்போ பலை டு ஓமன் இது வந்து காங்கேசன் துறை வந்து டிமைனிங் இருக்கா இல்லையான்னு தெரியல, எனக்கு அவ்வளோ டீட்டெயில் தெரியாது. ஓகே, பட் பலை டு காங்கேசன் துறை வந்து பொதுவாக இந்த பிரிட்ஜஸ் தான் ப்ராப்ளம். பிரிட்ஜஸ் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், அதை வந்து ரீடெஸ்ட் பண்ணணும், தாங்குமா தாங்காதா அப்படிங்கிறது. ஸோ அது அந்த பிரிட்ஜஸ். மற்றபடி வந்து எதுவும் ப்ராப்ளம் இருக்க மாதிரி தெரியல. கொஞ்சம் என்க்ரோச்மெண்ட் இருக்குது அப்படின்னாங்க, பட் ஜிஎஸ் சொன்னாங்க அதெல்லாம் நாங்கள் வந்து மேனேஜ் பண்ணிட்டோம். என்க்ரோச்மெண்ட்னா அந்த கொஞ்சம் ஆக்கிரமிப்பு, ஏன்னா சும்மாவே கிடந்தது ஆக்கிரமிப்பு நம்ம கண்ணிலே பார்க்கல. ஏன்னா ரோட்டில் போனால் ரயில்வே ட்ராக் சில நேரத்தில் எங்கே ரயில்வே ட்ராக் எந்த இடத்துல இருந்துன்னே தெரியாது. திடீர்னு பார்த்தா பேடி ஃபீல்டாக இருக்கும், நெல் வயலாக இருக்கும். அந்த நெல் வயல் நம்ம அந்த பார்த்தா இல்லையே, அதாவது ரயில்வே ட்ராக் இதுவரைக்கும் வந்தால் ரயில்வே ட்ராக் திடீர்னு காணாமல் போச்சு. எப்படி காணாமல் போச்சு? அந்த மேடு இருக்கும் இல்லையா, அந்த மேடு இருக்கும், அந்த மேடு பார்த்தா தெரியாது. நானும் நிறைய தடவை பார்த்தது. திடீர்னு பார்த்தா மேடு இருக்குது, மேடு எங்கேயோ காணாமல் போச்சுன்னா ரயில்வே இதோட சேர்த்து நெல் வயல் ஆக்கிட்டாங்க சில இடத்துல. ஸோ அதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு சமுதாய நன்மைக்காக தனிப்பட்ட மனிதனுடைய நன்மை வந்து கொஞ்சம் யாருமே வந்து கவர்மெண்ட் லேண்டை யாரும் ஆக்குபை பண்ணக்கூடாது இல்லையா. ஸோ அதை ஆக்குபை பண்ணோம்னா அது கவர்மெண்ட், உங்கள் கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு எங்கள் எர்கானுக்கு வந்து அதை ரிலீவ் பண்ணி கொடுத்தாங்கன்னா தான் நாங்கள் வந்து ரோட் போடுவோம். நாங்களாம் வந்து எதுவும் செய்யக்கூடாது. எங்களுக்கு வந்து சொல்லணும் இந்த ஏரியா கிளியர் போடுங்கன்னா போட்டுருவாங்க ரயில்வே ட்ராக். எர்கான் வந்து அதெல்லாம் ரொம்ப சீக்கிரமாக செஞ்சுருவாங்க, அஹெட் ஆஃப் டைம் பண்ணிடுவாங்க.